ராதிகா மேடம் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது சார். படமும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மெசேஜ் என்னன்னாக்க அவங்க வந்து பெத்தவங்களை வந்து நம்ம கைவிடக்கூடாது, பார்க்கணும் அவங்கள. அவங்களுடைய அவங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம செய்யணும். இதுல வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டாங்களே, அதுவே வந்து பணம் காசு கொடுக்கறது வர்றது அடுத்தது. அதனால அவங்கள பார்த்துக்கிட்டாங்களே, அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு அதாவது ஜாலியா பொழுதுபோக்காவும் இருக்கு, மெசேஜும் நல்ல மெசேஜ் சொல்லி இருக்கிறாங்க. ஐயோ, அவங்களோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம் சார். அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நல்லா நடிக்கிறவங்க, இதுல வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ சார். காமெடி சீன்லாம் எல்லாமே நல்லா இருந்தது சார். எல்லாமே நல்லா இருந்தது, எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு சார். என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சார். எனக்கு இன்னொரு தடவை பார்க்கணும் போலயே இருக்கு. இன்னொரு தடவை பார்க்கணும் போலயே இருக்கு. தேங்க்ஸ். கண்டிப்பா சொல்லுவேன் சார். பாருங்க, எல்லாருமே பாருங்கன்னு சொல்லுவேன். படம் பக்காவா ப்ரோ, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ராதிகா சீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஆக்டிங் பயிர்மா இருக்கு. சேவன் டாக்டர் இருந்தா தெரியாது, சேவன் இப்போ வந்துருக்குல்ல, அவர் தான் இருக்காரு. இப்போ சேவன் படம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கும். ராதிகா சீன்ஸ் கொஞ்சம் கம்மி, இப்போ சீன்ஸ் அவங்க கம்மி, ஆனால் ஆக்டிங் அவங்க பயமா பண்ணிருக்காங்க. அவங்க பசங்களா ஒரு 3 பேர் வருவாங்க, அவங்க பக்காவா பண்ணிருக்காங்க. காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும். சேவிங்ஸ் அப்புறம் அதாவது பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும், அதான் எமோஷன்ஸ்லாம் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருக்காங்க. எமோஷன்ஸ் சிரிப்பு பயங்கரமா இருக்கு. ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. தளபதி அவங்க அஜித் எல்லாம் பேசிருக்காங்க ப்ரோ. மைனூட்டா அதை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். மைனூட்டா இருக்கு எல்லாமே ப்ரோ. லாக்லாம் எங்கேயும் அடிக்கல ப்ரோ, சூப்பரா இருக்கு. மைனூட்டா கொடுத்துருக்காங்க, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தான் புரியுது. சூப்பர். தாய் கிழவி இன்னும் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. என்னடா நம்ம 30 வயசுலயே வந்து ஓரளவுக்கு மேல அடிக்கிட்டோம், இந்த கிழவி இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம சில இடத்துல காமெடிகள் நிறைய பண்ணியிருந்தாலுமே சில இடத்துல இமோஷனல் ஆட் பண்ணி ரொம்ப கனெக்டடா கொண்டு போயிருந்தாங்க. எல்லாமே பார்க்கறது சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். இல்ல எப்படி சொல்றதுன்னா, எல்லாமே வந்து பெண்களுக்கு உண்டான படம் அப்படிதான் சொல்லலாம். பெண்கள் வந்து எப்பவுமே வந்து கௌரவத்தோட கண்ணியத்தோட கெத்தா இருக்கணும், யார் நம்பி வாழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பரா அடித்தளமா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் கடைசியில எங்கெங்கயோ கொண்டு வந்து கடைசியில கிளைமேக்ஸ் முடிச்சது சூப்பரா இருந்தது. ஏன்னா அது எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கிளவிட்டு வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம என்ன ஒரு பிளஸ்னா, படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே வந்து நம்ம கமலஹாசன் சார் நடிச்ச படத்தை எல்லா படத்துலயும் பீட்டா எடுத்து சாங்க போட்டு அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் வைப்பா இருந்துச்சு எல்லாம் பாக்கிறதுக்கு. ஏன்னா வந்து எதுவுமே இல்லாம இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் போட்டு டைமிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். இல்ல, அரசியல் இல்லாம படமே கிடையாது. ஏதோ ஒன்றும் அதை சொன்னாவே அரசியல் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. சினிமா என்ஜாய் பண்ணலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். சினிமா பார்க்கலாம். 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காங்க. சில இடத்துல கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணி சில இடத்துல மட்டும் அவங்க போர் அடிக்க மாதிரி பஸ் ஸ்டாப்ல எதுக்குலாம் இதெல்லாம் வந்து சும்மா காட்டுறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க அந்த டோமா பொறுக்கி என் படத்தை பார்த்து நீ நல்லா இருக்கேன்னு கேட்கற அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். கருத்து வந்து ஃபேமிலி பாண்டிங்ல எப்படி இருக்கணும், அம்மா கூட எப்படி பாசமா இருக்கணும், படத்துக்காக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் தொலை பண்ணக்கூடாது, பொண்ணுங்க எப்படி இந்த மணியெல்லாம் சேவ் பண்றது, ஹோல் டுகெதரா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஃபீல் குட்டா இருக்கு. ராதி ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா அடிச்சிருக்காங்க. அவங்க லிமிட்டுக்கு மீறி வச்சிருக்காங்க சொல்லலாம். அவங்க ஏஜ் வந்து அதிகமா இன்னும் காட்டி அந்த அந்த மதுரை சைடு கிராமத்து அந்த லைஃப் ஸ்டைல் பிஹேவியர்லாம் எடுத்து அவங்க வாய்ஸ் மாடுலேஷன்லாம் எடுத்து வந்து வச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு. ஓவரா காதடிக்கிற மாதிரி இல்லை, கரெக்டா சீன்ஸுக்கு எலிவேட் பண்ற மாதிரி கரெக்டா போட்டுருக்காங்க. இந்த படத்தோட போகுது. லாக் எல்லாம் இல்லை ப்ரோ. கொஞ்சம் கதை லாக் போறே தெரியாது. லைட்டா உங்களுக்கு அந்த படத்தை கூட போற மாதிரி தான் இருக்கும். லாக் எல்லாம் ஆகாது. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இருக்கு. எல்லா ஐடியன்ஸும் பார்க்கலாம். இந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். லேடிஸ் அவங்களாம் பார்க்கலாம். லேடிஸ் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தெரிச்சிட்டாங்க. நல்ல ஸ்கிரீன் பிளே. கண்டிப்பா வந்து படத்தை பார்க்கலாம். கருத்து அதான் ப்ரோ. பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும். சொத்துக்காக அவங்கள கடைசியில அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஹாப்பி எட்டிங்ல முடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் அதான் ப்ரோ. அவங்க ஆக்டிங் மட்டும் இல்ல, கெட்டப்ல இருந்து உண்மையில சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்கணும். நல்லா இருந்துச்சு கெட்டப். ஆமா, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல ப்ரோ. அவரு சூப்பரா பண்ணியிருக்காரு. அதனாலதான் நம்ம செய்வன் கூட அவர் தான் டைரக்டர். பக்காவா இருக்கும் போல. அது வெயிட்டிங். நானசிய எஸ்கே ஃபேன் தான். நல்லா இருக்கும். ஃபுல்லா என்கேஜ் தான். சிரிப்பு வர வேண்டிய இடத்துல பக்காவா எல்லாமே பண்ணியிருக்காரு. எமோஷனல் எல்லா இடத்துலயுமே சிரிப்பு வந்துச்சு. அதான்
எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிளாப்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. மெசேஜுக்குலாம் நல்லா இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். 100% சாட்டிஸ்ஃபைடா போகலாம் வெளியே அவங்க.